வீதியிலே உணவு உண்ணும் பெண்கள் இந்த இடத்திலே இன்னும் காய்ச்சி போட்டு போகலாம், எப்படியும் நடத்தலாம்ன்றது யார் சொன்னது? சட்டம். போராட்டக்காரர்களை விட அதிகமாக போலீசார் இந்த இடத்திலே வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து 20 ரூபாய்க்கு உப்பை வாங்கி 56 ரூபாய்க்கு அந்த உப்பை வெளியாலே விற்ற சம்பவங்கள் கூட பதிவு. கூட்டி வேலை செய்ய இங்கே உப்பளத்துக்கு அவங்க சம்பளம். உப்பு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டு கொண்டு தான் போகுது. இதெல்லாம் வேறு, இது ஊழல் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது ஆணையரவு. உப்பளத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுக்குரிய அந்த பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்றைக்கு 6 தினங்களாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னாலே அவர்கள் போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லாமல் இன்றைக்கு 6வது நாளாக அவர்களுடைய அந்த போராட்டம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் கூட மக்கள் இந்த இடத்திலே வந்து தங்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த உப்பளத்திலே நடந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முறைகேடான விடயங்கள், அதோடு இங்கே இடம்பெறக்கூடிய ஊழல்கள் தொடர்பாக இன்றைய தினம் பல விடயங்கள் வெளியாலே வந்திருக்கின்றது. 20 ரூபாய்க்கு உப்பை வாங்கி 56 ரூபாய்க்கு அந்த உப்பை வெளியாலே விற்ற சம்பவங்கள் கூட பதிவாகி இருக்கக்கூடியது. இந்த தினம் இந்த இடத்துல இந்த உப்பளம் தொடர்பாகவும் அந்த மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் இந்த காணொலியூடாக உங்களுக்கு பதிவு செய்யும். போராட்டம் ஆரம்பித்து இன்றோடு 6 நாட்கள் கடக்கின்றன. எந்த விதமான ஒரு முடிவுமே இல்லாமல் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வீதியின் அருகிலே இருந்து போராட்டம் நிகழ்த்தக்கூடிய அந்த இடத்திலே தங்களுடைய காலை உணவை அந்த தாய்மார் அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இடத்திலே அவர்களுக்குரிய எந்த விதமான ஒரு மரியாதையுமே கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய இந்த போராட்டம் ஒரு கணக்காக எடுத்து மதிக்கப்படவில்லை. அந்த இடத்துல அவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே ஒரு கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த இடத்துல அந்த அம்மா தன்னுடைய உணவை அந்த இடத்திலேருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். தங்களுக்காக நீதி கிடைக்கும் வரை இந்த இடத்திலே தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்கிறார்கள். உப்பு இல்லை, புளி இல்லை, மாவு இல்லை, எல்லாம் நல்ல நல்ல மண்டா இங்கே நல்ல குழம்புல கிடக்காதீங்க. குழம்புல இருக்கிற போனாடி சென்னையில் உப்புன்னு சொல்லி 480 ரூபா 490 ரூபா போகுது உப்பு குழம்பு. அதுக்கு பொழிப்பான உண்மையில அதுக்கு பொழிப்பான இல்லை. மழை நிச்சயம் இல்லை. நாங்கள் அதுக்கும் நாங்கள் ஈடு கொடுத்து நாங்கள் அதை செய்து எடுத்துருக்கலாம். என்னது தவறுதலான முகாமத்துவம். இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற உப்பு இங்கேயே பொதியிடப்பட வேண்டும். அம்பாந்தோட்டை, புத்தளம், மன்னாருக்கு கொண்டு செல்வதை தடை செய்யப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கு தினமும் வேலை வழங்கப்பட வேண்டும். தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்துவதனை நிறுத்த வேண்டும். நமக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்க விட வேண்டும். ரஜ உப்பு என்ற அந்த பேரிலே இருக்கக்கூடிய உப்பினை ஆணையரவு உப்பு என மாற்ற வேண்டும் என பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்களை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்களை விட அதிகமாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக போலீசாரை கொண்டு வந்து கடமைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த உப்பளத்திற்குரிய பாதுகாப்பை போலீசார் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வாயிலேயே போலீசார் போடப்பட்டிருக்கிறார்கள். சோதனை நடவடிக்கைகளுக்கு போடப்பட்டிருக்கும் போலீசார் போல இந்த இடத்திலே போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் உயர் அதிகாரிகள் செல்கிறார்கள். ஆனால் இந்த மக்களை யாரும் சந்திப்பதாகவோ இல்லாட்டி அவர்களின் குறைநிறைகளை கேட்பதாகவோ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களை சந்திப்பதாகவோ யாரும் இங்கு வருவதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட இன்றைக்கு 6வது நாட்களாக இந்த உப்பளத்துக்கு முன்னால் நின்று மக்களது கவனஈர்ப்பு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்களின் இந்த கோரிக்கை நியாயமானது என்ற அடிப்படையில் நாங்களும் அவர்களது போராட்டத்துடன் நின்று அவர்களுக்கு கைவிடுகிறோம். இந்த போராட்டத்துக்கு இது வெறும் இந்த தொழிலாளர்களின் பிரச்சனை மட்டுமில்லை, இது இந்த சமூகத்தின் பிரச்சனையாக எல்லாரும் பார்க்கணும். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு வாழ்வாதார தொழில் வாய்ப்பாக இந்த ஆணையரவு உப்பளம் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இப்போது ஒரு குறைஞ்சது ஒரு 150-200 பேர்களை கூடி நிரந்தரமான தொழில் வாய்ப்பை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க கூடி இயலாத நிலையில் இந்த நேஷனல் சால்ட் லிமிடெட் என்ற தேசிய உப்பு நிறுவனம் இருக்கின்றது. அப்போ இது ஒரு அநியாயமானது. ஏனென்றால் பல வருஷங்களுக்கு முதல் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்த கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி செய்யப்படுற இடத்துல இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிரந்தரமாக 200 பேரை கொடுக்க முடியாமல் இப்போ என்னதுக்கு இந்த உப்பளம் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு செயல்படுத்தப்படணும் என்றால் பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி. இது உண்மையிலேயே இது அபிவிருத்தி செய்து உற்பத்தியை நாட்டில் அதிகரிக்கிறது. சரியான இது தொடர்பாக ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பி போட்டு உப்பு தொடர்பாக எந்த ஆற்றலும் இல்லாதவர்களுக்கு நிர்வாகத்தை கொடுத்து அந்த
இந்த நிர்வாகத்தினர் இந்த தொழிலாளர்களை மனிதர்களாக மதித்து நடத்தாமல் இந்த உப்பு உற்பத்தியில் மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக அவர்கள் அப்பப்போ குரல் கொடுத்தவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். புதியவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். புதியவர்கள் வந்த வழிமுறையும் தவறானது. சில அரசியல் செல்வாக்குள்ளாக வந்தவர்கள், தொழிலாளர்கள் என்று வந்தவர்கள் இன்றைக்கு சூப்பர்வைசராகவும் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போ உள்ள முகாமையாளர் நிர்வாகம் வந்து அவர்களுக்கு துதிபாடக்கூடியவர்களை அவர் வச்சிருக்காரு. ஆகவே இந்த தொழிலாளர்கள் பல குற்றச்சாட்டுகளை 10 வருஷமாக தொடர்ந்து வேலை செய்யும் தொழிலாளர்கள் இங்கே இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று உங்கள் மேல வைக்கிறோம். நீங்கள் கூறுகிறீர்கள் 10 வருடமாக அவர்கள் இந்த சேவையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது இந்த பணியில் இருக்கிறார்கள். அவர்களாலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் எல்லோரும் வந்து பருவகால ஊழியர்கள் என்று. பருவகால ஊழியர்கள் என்ற ஒரு டைட்டில் இருந்தாலும் நான் சொல்றேன்னா பருவகால ஊழியர்கள் தேவை. ஏனென்றால் முந்தி பல வருஷங்கள் 30 வருஷத்துக்கு முதல் கிட்டத்தட்ட 1500 பேர் நிரந்தரமாக வேலை செய்த காலத்தில் 600 பேர் அளவில் பருவ காலத்திலிருந்து உடப்பிலிருந்து கொண்டு வந்து வேலை செய்யப்பட்டது. உற்பத்தி கூட பருவாளர். நான் சொல்றேன் என்னென்றால் இந்த பெரிய பிரதேசத்தில் இவர்களை தொடர்ந்து அனுபவம் உள்ள தொழிலாளர்களை ஏன் பருவகால ஊழியர்களாக வச்சு கொள்ள வேண்டும் என்பதுதாங்க. பருவகால ஊழியர்கள் என்றால் இன்னும் காய்ச்சி போட்டு போகலாம், எப்படியும் நடத்தலாம் என்றது யார் சொன்னது? சட்டம். இவர்களுக்கு EPF கட்டுறார்கள், ETF கட்டுறார்கள். இவர்களுக்கு தொழில் திணைக்களத்தின் உத்தரவாதம் இருக்கணும். தொழில் திணைக்களத்திட்ட சொல்லும் போதுதான் அவர்களுக்கும் தொழில் திணைக்களம் இப்பதான் 2 நாளைக்கு முதல் தான் அறிவுரைகள் சொல்லி போட்டு பருவகால ஊழியர்களுக்கு எந்த அடிப்படையில் அவர்களுக்கு EPF வரும்? இல்லை, அதான் சொல்றேன். அவர்கள் ETF கட்டின அவர்கள பேசலிப்ப வேண்டி பாருங்க. அவர்கள் ETF எனக்கு தெரியல பருவகால ஊழியர்களோ எல்லாரும் பருவகால ஊழியர்கள். அப்போ உழவு உப்புகளை இப்போ கொண்டு போறார்களே, லொரியில் கொண்டு போய் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறார்களே, அதெல்லாம் யார் எந்த ஊழியர்களால் உருவாக்கப்பட்டது? அப்போ அவர்களுக்கு நிரந்தரம் வேணும்ன்றது தான் நான் சொல்றேன். இதில் 2 கேள்வி இருக்கு ஐயா. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த உப்பளத்திலே பணிபுரிகிற ஒரு பணியாளரும் உப்பை திருடியதாக ஒரு முறைப்பாடு இருக்கிறது. அதே மாதிரி எங்களுடைய ஊழியர்கள், அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களும் இந்த உப்பு திருடினவர்களாக என்ற ஒரு இதுதான் எப்பயும் வந்து இந்த முதலாளி வர்க்கம், இந்த ஆளும் வர்க்கம் இப்படித்தான் ஒரு தொழிலாளர் போராட்டத்தை கொச்சப்படுத்தி நசுக்கிறதுக்காக இப்படியான குற்றச்சாட்டுகளை. உப்பு போயிருக்கலாம், உப்பு 1 கிலோவோ 1/2 கிலோவோ யாரோ கொண்டு போயிருக்கலாம், பிடிபட்டிருக்கலாம், நிறுத்தப்பட்டிருக்கலாம், அது இல்லை இஷ்யூ. அதை விட இவர்கள் 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப எனக்கு நேற்று ஒரு நம்பகரமான தகவல், இங்கிருந்து லொரியில் ஏற்றப்பட்ட இது உரிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு முதல் வெளியால 3 மூட உப்பு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டு கொண்டு தான் போகுது. இதெல்லாம் வேற, இது ஊழல் இல்லையா? இது மோசடி இல்லையா? இங்கே இருந்து அனுப்புறேன்டா சீல் பண்ணி அனுப்பணும். இது வெளியால். அப்ப இது இங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கும் வெளியால உள்ள உப்பு புரோக்கர்களுக்கும் உள்ள கடத்தல். இன்றைய காலையிலுமே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கள், ஒரு அக்கா வந்து தந்ததாகவும் இங்கே உப்பளத்தில் இருந்து ஒரு அடிமட்டமான விலைக்கு உப்பு கொள்வனவு செய்து போட்டு தன்னிடம் வந்து கரவாட்டுக்காக அதிக கூடிய உப்பு விலைக்கு தொலைபேசி இலக்கத்தோட கதைக்கும் போது தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவர் ஏற்கனவே அந்த ஒரு கருவாட்டு தொழில் செய்யும் ஒரு நபரிடமிருந்து கமிஷனுக்கு குறைஞ்ச விலையில வேண்டிய அவருக்கு வித்து கொண்டிருந்தார். இப்படி இதெல்லாத்தையும் இந்த உழவு மோசடியை வச்சுக்கொண்டு ஒரு தொழிலாளி ஒரு 1/4 கிலோ உப்பை கொண்டு போனதை வச்சுக்கொண்டு இவ்வளவு பேரும் கள்ளர்கள் என்று சொல்லி குத்துறது பிள்ளை. அவர்களுக்கு பின்னால் நியாயமான கோரிக்கை. இந்த தொழிலில் இப்போது விபத்துக்குள்ளானவர்கள் இதில் இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பெனடால் கூடி கொடுக்குறதுக்கு இந்த நிறுவனத்திட்ட ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லை. அப்ப தங்களுக்குள்ள ஏராளமான தவறுகளை வச்சுக்கொண்டு இந்த மம்பட்டி பிடி கொண்டு போயிட்டார், உப்பு கொண்டு போயிட்டார் என்று குற்றஞ்சாட்டு இல்லை. இவர்கள் கொண்டு போயில்லைன்றது யாருக்கு தெரியும்? இரவில் மேனேஜர் வரார், போறார், லொரி போகுது, எந்த 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 உரிய நடைமுறைகளும் பின்பற்றப்படாமல் லொரி போகுது. 30,000 கிலோ போறதுன்னு சொல்லப்படுது. 25,000 கிலோக்கு பில் போட்டு 5,000 கிலோ கள்ள மார்க்கெட்டில் விற்றால் அது தவறு இல்லையா? அது என்ன உத்தரவாதப்படுத்த முடியும்? என்ன தேவைக்காக இரவிலே லோரிகள் அப்படி ஒரு காலம் நடைமுறையில் சனி ஞாயிற்றுக்கிழமை இரவு
ஒரு காலம் இந்த உப்பளத்தில் நடைமுறையில் இப்போ தான் நடக்குது. கேட்டால் உப்பு நாடு முழுக்க தட்டுப்பாடு இருக்கின்ற ஒரு சாட்டை சொல்லப்படுது. அப்படி என்றால் அது உரிய நடைமுறையில் கொண்டு செல்லப்படணும். உப்பு ஏன்னா உப்பு ஒரு லொரியின் கொள்ளலை விட மேலதிகமாக ஏற்றப்பட்டு உப்பு வெளியால் இறக்கி விற்கிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டு. அப்போ இது என்னென்னா இப்போ தொழிலாளர்கள் சொல்கிறது என்னென்னா நான் காலமே சொன்னேன், இது அவர்களின் குற்றச்சாட்டு ஒரு நியாயமான ஒரு நீதியான நடுநிலைமையான ஒரு விசாரணை நடத்தப்பட்டால் இந்த தொழிலாளர்கள் உங்கள் நடந்த களவுகளை அவர்கள் சாட்சியாக சொல்ல தயாராக இருக்கிறார். இதை நடத்துறதுக்கு வக்கில்லாமல் உப்பும் அம்பட்டிப்புடி கலகாய்ச்சி கொண்டு இந்த தொழிலாளர்கள போராட்டத்தை நசுக்க பார்ப்பதும் கொச்சப்படுத்த பார்ப்பதும் தவறு. தங்களுடைய பெரிய பிள்ளைகளை மறைப்பதற்காகவே எங்களுடைய ஊழியர்களுடைய சிறிய பிள்ளைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இது நாங்கள் ஒரு பெரிய ஒரு அளவில் தொழிலாளர் நடக்கும்போது ஒன்று நல்ல தவறுகள் நடக்கலாம். அது ஒட்டு மொத்தமாக இவர்கள் எல்லாருடைய தவறாக சித்தரிப்பது பிள்ளை. தவறு யாரப்பையா இப்படி இல்லை, எல்லா மட்டத்திலையும் இருக்கின்ற அரச உயர்மட்டம் அமைச்சர்களிலிருந்து கீழே ஒரு ஒரு பணியாளர் மட்டும் பிரச்சனைகள் இருக்குதானே அரசு திணைக்களங்கள். இது யார் மறக்குறது? அதுகளை கண்டுபிடிச்சு நீங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுங்க. இப்போ இதுக்குள்ள எவ்வளோ தவறு விட்டவர்கள் எல்லாம், அதாவது ஒரு ஊழியர், இந்த ஒரு சிரேஷ்ட ஊழியரின் வீட்டில் ஒரு மாதம் வேலைக்கு செய்யிருக்கா, சம்பளம் இங்கே விழுது. தெளிவா சொல்லுங்கள், எந்த சிரேஷ்ட ஊழியர்? எங்களோட பேர்கள் கேட்க வேண்டாம். ஒரு சிரேஷ்ட ஊழியர் இந்த ஆனாரப உப்பளத்தில் இங்கே உப்பளத்தில் வேலை செய்ய ஒரு லேபர் தொழிலாளி அவ சொல்லப்படுது. இப்போ அவள் சூப்பர்வைசர் லேபர் தொழிலாளி தான் ஜாப் டைட்டில், பதவி நிலை. அப்போ அவள் சில காலத்துக்கு முதல் ஒரு சிரேஷ்ட அதிகாரின்ற வீட்டில் வீட்டு வேலை செய்கிறவன். வீட்டு வேலை செய்ய இங்கே உப்பளத்துக்கு அவங்க சம்பளம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்க? எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதெல்லாம் தூக்கி பிடிக்க இல்லை. இப்போ எங்களுக்கு நியாயமான கோரிக்கை இப்படி தான் கேட்குறோம். வாதம் பிறகு நாங்கள் இதுகளை சுட்டி காட்டும் ஆதாரங்கள் இவர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க. போலீஸ் உயர் அதிகாரிகளினுடைய அந்த வருகை, அது ஒரு போலீஸாரினுடைய அந்த பாதுகாப்பு என்பவற்றோடு அங்கே உப்பளத்திற்குள்ளே உப்புகள் ஏற்றப்பட்ட லொரிகள் அங்கே வெளியாலே எடுக்கப்படுகின்றன. அதாவது போலீஸ் பாதுகாப்பில் தான் அவை செல்லுகின்றன. ஏனென்றால் இந்த மக்களால் அவர்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுத்தப்படலாம், அவர்களுடைய அந்த போக்குவரத்துக்குரிய தடைகளை மேற்கொள்ளலாம் என்பதற்காக போலீஸாரினுடைய கண்காணிப்பு மத்தியில், அதாவது போலீஸார் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து அந்த சமயங்களில் தான் இந்த லொரிகளை அங்கே இருந்து அகற்றி விடுகிறார்கள் அல்லது செல்ல அனுமதிக்கிறார்கள். ஆனால் அந்த லொரிகள் எங்கே போகின்றது, யாருக்கு அந்த ஒப்புகள் செல்கின்றது என்பது தொடர்பாக எந்த விதமான தகவலையும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. குறிப்பாக இங்கே இருந்து உப்பளத்திலே இருந்து செல்லக்கூடிய உப்புகள் 50 ரூபாவிற்கு இங்கே இருந்து கொள்வனவு செய்யப்படுகின்றன. கொள்வனவு செய்யப்பட்டு தென்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவதாக சொல்லப்படுகிறார்கள். அங்கே கொண்டு சென்று அங்கே இருந்து மீளவும் யாழ்ப்பாணத்திற்கு அந்த உப்பு இன்றைய விலையை பொறுத்தவரையில் 380-400 ரூபாய்க்கு இடைப்பட்ட அந்த பெறுமதியில் மீண்டும் மக்களுக்கு இதே ஆணையரையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்தடைகிறது என்பதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கேட்பதற்கே ஒரு துன்பகரமான செய்தி. ஏனென்றால் எங்களிடத்திலே விளையக்கூடிய அந்த உப்பு இந்த இடத்திலே அவை பொது செய்வதற்குரிய வசதிகள் இருந்தும், அவை இலத்திரனியலூடாக அல்லது அந்த மிஷினரிகளூடாக அவை செய்வதற்குரிய வசதிகள் இருந்தும் அவையெல்லாம் இயங்குகின்றது என்றும் அண்மை காலத்தில் இந்த இடத்துக்கு வருகை தந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே பெரிதமாக சொல்லியிருந்தார்கள். ஆணையரவிலே இந்த தொழிற்சாலை இயங்குகின்றது, இங்கே இருந்தே உப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் என்று காட்சிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் ஓரிரு நாளிலே அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழிற்சாலையானது செயலிழந்து காணப்படுகின்றது. அதனால் இங்கே இருந்து 50 ரூபாய்க்கு போகிற உப்பு மீண்டும் இதே இடத்திற்கு 350 420 ரூபாய்க்கு இடப்பட்ட பெறுமதியில் மக்கள் கொள்வனை செய்யக்கூடிய அந்த ஒரு துர்ப்பாக்கிய நிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல போலீஸார் கடமையில் இருக்க, போலீஸார் பார்த்து கொண்டு நிற்க, அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதற்கு ஏதும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல இருந்து அந்த லொரியை அவர்கள் மெதுவாக அனுப்பி வைக்கிறார்கள். அது எங்கே போகுது, யாரிடம் போகுது என்பது தொடர்பாக எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனாலும் இந்த போராட்டக்காரர்களுக்கு இதுவரையிலும் எந்த ஒரு உத்தியோகபூர்வமான முடிவுகளோ அல்லாட்டி அவர்களுக்கான அந்த ஆதரவு தெரிவிப்பதாக இங்கே இல்லை. சில அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இந்த இடத்துக்கு சென்றிருந்தாலும் கூட இவர்களுக்கு எந்த விதமான முடிவும் இல்லாமல் இன்றைக்கு 6 நாள் கடந்திருக்கின்றன.
நாளை மறுதினம் என தொடர்ச்சியாக இவர்கள் போராடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. நாளாந்தம் வேலை செய்து குடும்ப சீவியத்தை நடாத்தி கொண்டு சென்றவர்களுக்கு இன்று தொடர்ச்சியாக 6 நாட்கள் வேலை இல்லை என்பது பார்த்திங்கன்னா அவர்களுடைய பொருளாதார நிலையை பின்னடைய செய்திருக்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்களும் மிகுந்த கவலையை தெரிவித்தார்கள். தங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இப்படியாக போராட்டங்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தால் எங்கள் குடும்ப நிலை என்னவாக மாறும் என்றும் அவர்கள் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டையும் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள்.